சோயா சங்க்ஸ் வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு இது செம்மையாக இருந்தது. சாப்பாடு கூட இது சைட் டிஷ்ஷாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஷ் இது. மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருந்தது. சோயா சங்க்ஸ் வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறோம் இன்றைக்கி. இவங்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி போட்டு ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடலாம். அது வரைக்கும் இவங்க ஊறட்டும். கழுவுன சோயா மேலே சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக இருப்பாங்க. செமையாக கொதிக்குது. கெட்டில் வச்சு தான் ஊற்றுறேன் நான். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். லவங்கம், பட்டை, சோம்பு, தனியா, சீரகம், மிளகுலாம் வச்சு நல்லா வெறும் வானலியில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணினதை கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட சோயா சங்க்ஸ் நல்லா ஊறிச்சு. உங்களை பிழிஞ்சு எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணிக்கலாம். எல்லா சோயா சங்க்ஸையும் கட் பண்ணிக்கலாம். மில்கி மிஸ்ட் நெய் வச்சு தான் பண்ண போகிறோம். செம வாசனையாக இருக்குது. நெய்யை ஊற்றிட்டு வெங்காயத்தை பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 தக்காளி, இஞ்சி பூண்டையும் நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். மினி தோட்டத்தில் இருக்கிற புதினாவை தான் எடுத்து இன்றைக்கி ஒரு டிஷ் நம்ம பண்ண போகிறோம். நம்ம புதினா கடையில் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க இலையை மட்டும் விட்டுட்டு தந்தை சொருவி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே தழைஞ்சி வந்துடும். கொஞ்சம் நிழலில் வச்சிங்கனாவே போதும். நம்மளுக்கு கொஞ்சம் காசும் மிச்சம். இந்த வாசனைக்கு ஈயும் கொசுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா போடும்போது ஒரு பிரியாணி ஸ்மெல் வரும். செம்மையாக இருக்கும். பட்டாணி, காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இவங்க வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போதும். ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண இல்லையா, அந்த சோயா சங்க்ஸையும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுட்டு நல்லா பரட்டிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, கிரேவியாக வேணுமா இல்லை சுக்காவாக வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கணும். நான் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இந்த 10 நிமிஷம் வெந்ததுலேயே அந்த சோயா மேலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். நிறைய கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்களையும் போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெய் சப்பாத்தி கூட இதை தொட்டு சாப்பிடக்கூடாது, அப்படியே அள்ளி சாப்பிட போது அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டுப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள்.